இப்போ நம்ம இங்கே இருக்கிற ஒன் ஆஃப் த டோம்க்கு உள்ளே போய் பார்த்துட்ருக்கோம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் சைஸஸில் வந்துட்டு கட் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த மாதிரி இடங்கள் வந்துட்டு ஒருத்தவங்க இறந்ததுக்கப்புறம் அவங்களுடைய ஹைட் அண்ட் பாடி சைஸை வச்சு இந்த மாதிரி கட் பண்ணி ரெடி பண்ணியிருக்காங்க. இதில் பெருசாக இருக்கிறது வந்து அடல்ட்ஸ்க்கும், சின்னதாக இருக்கிறது வந்து சில்ட்ரன்ஸ்க்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி மேக் பண்ணுறதுக்கு நபாட்டியன்ஸ் யூஸ் பண்ண பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜிப்சம், அதாவது பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ். ஸோ இதில் வந்து நம்ம ட்ரேசஸ் ஆஃப் பிளாஸ்டர் வந்துட்டு பார்க்க முடியுது. இது உள்ளேயுமே இன்னும் போகிறதுக்கு வழி இருக்கிறதாகவும் அண்ட் சில இடங்களில் ரூம்ஸ் இருக்கிறதாகவும் சொல்கிறாங்க. ஆனால் இந்த ஹெரிட்டேஜ் சைட் அப்படிங்கிறதுனால இது உள்ளே போகிறதுக்கு நமக்கு அலோடு இல்லை. இந்த இடத்த மதான் சாலிஹ் அப்படின்னும் சொல்லுவாங்க. குரானுடைய 11வது அத்தியாயம் 61வது வசனத்தில் இந்த இடத்த பற்றி சில குறிப்புகள் இடம்பெற்றிருக்கு. இந்த இடத்துல வாழ்ந்துட்டு இருந்த சமூக கூட்டத்தினர் நிறைய காட்ஸை அவங்களே உருவாக்கி அதை அவங்க ஒர்க்ஷிப் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த நேரத்தில் சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய கட்டளையின்படி அந்த மக்களுக்கு எடுத்து சொன்னாங்க, நம்மளை படைச்ச இறைவன் ஒருவன் தான், நம்ம இறைவன் ஒருவனையே வணங்கணும் அப்படின்னு. ஆனால் சமூக கூட்டத்தினர் அதை ஏற்க மறுத்தாங்க. தன்னுடைய மூதாதையர்கள் எப்படி வாழ்ந்தாங்களோ அப்படிதான் அவங்களும் வாழணும் அப்படின்னு நினைச்சாங்க. சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் சொல்றதை நம்பணும் அப்படின்னா அதுக்கு அந்த இடத்துல ஏதாவது ஒரு அதிசயம் நிகழணும்னு சமூக கூட்டத்தினர் கேட்டிருக்காங்க. அதுக்காக அந்த மலைகளுக்கு இடையில அல்லாஹ்வால ஒரு ஒட்டகம் அனுப்பப்பட்டிருக்கு. ஒரு சிலர் சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னதை ஏற்றுக்கிட்டு இறைவன் ஒருவன் தான் அப்படின்னு நம்ப ஆரம்பித்தாங்க. ஆனால் இன்னும் சிலர் அதை நம்பாமல் அங்கே அனுப்பப்பட்ட அந்த ஒட்டகத்தையே துன்புறுத்தியிருக்காங்க. அங்கே அநியாயம் செஞ்சவங்கெல்லாம் ஒரு பேரிடியால் அவங்க வீடுகளிலேயே அழிஞ்சதா குரானில் சொல்லப்படுது. இப்போ நம்ம அடுத்ததாக போகிற பிளேஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா த டோம்ப் ஆஃப் லைஹான் சன் ஆஃப் கூசா. இந்த பிளேஸை கசர் அல் ஃபரித் அப்படின்னும் சொல்லுவாங்க, விச் மீன்ஸ் த லோன்லி கேசில். இதையே லோன்லி கேசில் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹெக்ராவில் இருக்கிற மற்ற டோம்ஸை விட இந்த டோம் வந்துட்டு தனியாக ஒரு இடத்துல அமைஞ்சிருக்கு. அண்ட் இது ஒரு யூனிக்கான டோம்னே சொல்லலாம். ஏன்னா இந்த டோமோட ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 72 feet ஹைட் இருக்குது. அண்ட் இது வந்துட்டு அன்ஃபினிஷ்டாக இருக்கிற ஒரு டோம். இந்த டோம்ப் அன்ஃபினிஷ்டாக இருக்கிறதுனால நம்ம என்ன தெரிஞ்சுக்கலான்னு பார்த்தீங்கன்னா நபாட்டியன்ஸ் கார்வ் பண்ண எல்லா டோம்ஸுமே அவங்க வந்து மேலேருந்து கீழே வர மாதிரி தான் வந்து கார்வ் பண்ணியிருக்காங்க. அதாவது ஃபஸ்ட்டு வந்து அவங்க வந்து டாப் லேயரை கார்வ் பண்ணிவிட்டு அப்படியே லேயர் பை லேயர் வந்துட்டு கீழே செதுக்கிட்டே வந்திருக்காங்க. எதை வச்சு இந்த டோம் வந்து அன்ஃபினிஷ்டாக இருக்குன்னு நம்ம சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா எல்லா டோம்ஸ்லையுமே கீழே இருக்கிற இந்த ராக்ஸ் வந்து ரிமூவ் ஆயிருக்கும். பட் இந்த டோமில் வந்துட்டு கீழே இந்த ராக்ஸ் வந்து அப்படியே இருக்குது. அண்ட் இந்த ஃபேசடோட டெக்ஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்துட்டு ஸ்மூத்தாக இருக்குது, பட் கீழே வர வர அந்த டெக்ஸ்டர் வந்துட்டு ப்ராப்பராக இல்லாமல் இருக்குது. ஸோ இதை வச்சு மேலேருந்து கீழே அவங்க வந்து செதுக்கிட்டே வரும்போது இது பாதியில் ஸ்டாப் ஆயிருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அண்ட் இதில் இருக்கிற இன்னொரு யூனிக்கான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நாம் இது